வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் வழங்க கேட்கலாம். லக்ஷ்மணன், இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக எந்தெந்த பகுதிக்கெல்லாம் மழை வர வாய்ப்பு இருக்கிறது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணலாம். வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் தெற்கு ஒரிசா கடற்கரைக்கு அப்பால் மேற்கு மத்திய மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று காலை 5:30 மணி அளவில் உருவாகியிருக்கிறதாக இந்திய வானிலை ஆய்வு மையமானது தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த மேற்கு மத்திய வங்காள விரிகுடா மற்றும் அதை ஒட்டிய மேல் காற்றின் சூழ்ச்சியின் காரணமாக இன்று காலைதான் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருக்கிறது. குறிப்பாக வடமேற்கு, அதாவது ஆந்திர பிரதேசம் மற்றும் தெற்கு ஒடிசா கடற்கரையின் அப்பால் மேற்கு மத்திய மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்காள விரிகுடாவில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகும் எதிரொலியாக இந்த ஆந்திரா மற்றும் பல்வேறு பகுதிகளில் மிதமான முதல் பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்தவரையுமே அடுத்த 24 மணி நேரத்திற்குள் ஒரு மணி நேரத்திற்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் குறையக்கூடும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அடுத்த 48 மணி நேரத்தில் பார்த்தோம் என்றால் வடகடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் தெற்கு ஒடிசா முழுவதும் நகர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அந்த நகரும் பொழுது மட்டுமே காற்றின் வேகமானது 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கக்கூடும் எனவும் அதிகபட்சமாக 55 கிலோமீட்டர் வேகத்தில் நகரக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த வட ஆந்திர பிரதேசம் மற்றும் தெற்கு ஒடிசா பகுதியில் மட்டுமே மழைக்கு வாய்ப்பு, அதாவது இந்த கடலோர பகுதியில் மட்டுமே மழைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் எனவும், மேலும் அந்த கடலோர பகுதிகளுக்கு பொதுமக்கள் மற்றும் மீனவர்கள் யாரும் செல்லக்கூடாது என அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் எதிரொலியாக தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் கூட இந்த மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் சென்னை புறநகர் பகுதியில் பார்த்தோம் என்றால் அடுத்த 3 மணி நேரத்திற்குள் இந்த வானம் மட்டும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மழையின் தாக்கம் பொறுத்தவரையுமே குறைந்ததான் காணப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் நீலகிரி மற்றும் தேனி, தென்காசி, திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 3 மணி நேரத்திற்குள் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், மேலும் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான சாரல் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த தெற்கு ஒடிசா, ஆந்திராவில் உருவாகி இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் எதிரொலியாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மட்டும் அடுத்த 3 மணி நேரத்திற்குள் லேசான முதல் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நிலவரம் பார்த்தோம் என்றால் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மட்டுமே பொருந்தக்கூடும். மேலும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் இந்த வானிலை ஆய்வு மையமானது இன்னொரு தகவலை வெளியிடும். அப்போதுதான் எந்தெந்த பகுதிகளுக்கு மிதமான பலத்த மழை காணப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தான் சென்னை புறநகர் பகுதியில் பொறுத்தவரும் லேசான மழைக்கான வாய்ப்புகள் மட்டும் தமிழகம் முழுவதும் பார்த்தோம்னா அடுத்த 3 மணி நேரத்திற்குள் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி லக்ஷ்மணன்.